ஒரு முறை கூட இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சரி, இது வந்து இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை இருக்கிறதுனால இந்த நாள் விசேஷமாக வேறு எதுவும் பேச முடியாது. ரெண்டே காரணம், இந்த ஆஃபரிங் அண்ட் டைத், இந்த காணிக்கை தசமாவத்தை குறித்து தான் இந்த இதில் நம்ம வந்து தியானிக்க முடியும். சரி, நாம் இந்த யூதர்களுக்கு வந்து தேர் ஆர் 7 ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. யூதர்களுக்கு வந்து 7 விதமான பண்டிகை. அதில் ஒரு பண்டிகை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, முதற் பலன் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கொண்டாடுகிற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதாவது ஒரு ரீசன் ஆர் மீனிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம எந்த பண்டிகை கிறிஸ்துவலாக நம்ம வந்து ஈஸ்டர் கொண்டாடினாலும் சரி, கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் சரி, குட் ஃப்ரைடே நீங்கள் நினைக்கொண்டாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இந்த வேதத்தின் அடிப்படையில் ஒரு மீனிங் அர்த்தம் இருக்கு. இந்த வித்தவுட் ரீசன் வித்தவுட் மீனிங் நம்ம யாருமே எந்த பண்டிகையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவதில்லை, கொண்டாடுவது அல்ல. சரி, அதே போல இந்த யூதர்களுக்கு 7 விதமான விசேஷித்த பண்டிகையில் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல் முதற் பலன் பண்டிகை, இன்னொரு விதத்தில் அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூதர்கள் வந்து விசேஷித்த வண்ணமாக இதை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். சரி, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆஃபரிங் காணிக்கை, இந்த காணிக்கை அப்படிங்கிறது இட் ரெஃபரன்ஸ் ஜெனரல். காணிக்கை அப்படிங்கிறது இது வந்து நம்ம வந்து பொதுவாக செலுத்தப்படக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது பார்க்கும்போது தைத் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். தைத் தசம பாகம் என்று சொல்லி பார்க்குறோம். அது வந்து வருமானத்தில் ஒரு பகுதி அல்லது விளைச்சலில் ஒரு பகுதி என்று சொல்லுவாங்க. 1 out of 10 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வருமானத்தில் ஒரு பகுதி அல்லது விளைச்சல் ஒரு பகுதி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, நான் வந்து இந்த நாள் உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க எப்படி காரியங்களை செய்தாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த நாட்கள் எப்படி காரியங்களை செய்யணும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிங்க டேபர்நேக்கிள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஏற்ற விதத்துல எப்படி செய்தாங்க, என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வந்து we are not in under mosaic law, நம்ம வந்து நியாய பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. ஆனா இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபைக்கு ஏற்ற விதத்துல புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் என்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் காணிக்கை குறித்து தசமாவத்தை குறித்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து உலகத்துல நான் ஜெனரலா சொல்றேன், நீங்க பர்டிகுலரா எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீங்க உலகத்துல பொதுவா ஜெனரல் ப்ராப்ளம், உலகத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாம் மணி ப்ராப்ளம் தான் மெயின். எந்த சர்ச்சை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற சிஎஸ்சி சர்ச்சனுடைய லிஸ்டே நான் உங்களுக்கு தரேன். எந்த சர்ச்சை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னா மணி ப்ராப்ளம், பொசிஷன் ப்ராப்ளம். இதுதான். நீங்க எந்த சர்ச்சை வேணா எடுத்துக்கல, இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, மணி மேக்ஸ் மெனி திங். பணம் 10 செய்யும், அப்படிதாங்களா? பணம்னா பணமோட என்ன பண்ணுங்க இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. மணி மேக்ஸ் மெனி திங். ரிமெம்பர், மணி இஸ் க்ரூவல் மாஸ்டர். பணம் வந்து கொடூரமான எஜமான. பணம் வந்து ஒரு மனுஷனை பணக்காரனாக்கு, அதே பணம் ஒரு மனுஷனை நடுத்தருவுக்கு என்ன பண்ணுங்க கொண்டு வரும். இதுதான் பவர் ஆஃப் மணி. வந்துடாதீங்க. சரி, இதுல வந்து நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுப்படி இஸ்ரவேல் ஜனங்க இந்த காரியங்களை செய்யும் பொழுது
அந்த காரியத்தை வந்து ஏனோ தானோன்னு வந்து கடவுளுடைய சந்நிதியில் வந்து அவர்களால் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களை கடவுள் வந்து சபிச்சிருவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பழைய ஏற்பாட்டில் மெட்டீரியல் பிளஸிங், அதாவது பொருளாதார ரீதியில் கடவுள் அவங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நாட் மெட்டீரியல் பிளஸிங் பட் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வேதம் நமக்கு வந்து தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, நான் ஏன் தொடக்கத்திலே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பணம் 10 செய்யும், பணம்னா பணம் கூட வாயை திறக்கு அப்படின்னா நான் பணத்தினால என்ன அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்ல. இல்லை ஸ்ட்ரைட் உட்காருங்க, இல்லை என்ன பாருங்க, யாரும் வைக்கப்படாது, ஸ்ட்ரைட் உட்காருங்க. ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளி இருந்தார், ரொம்ப ஏழை. நீங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி மெயினான ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னரில் உட்காந்து தைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் வந்து நல்ல ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்க. இவர் எப்போ பார்த்தாலும் தான் செய்கிற தொழிலை வந்து ஒரு மாதிரி நினைக்க மாட்டார், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா அவர் வந்து செய்வார், எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பார். இவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் அறியாமல் என்ன பண்ணோம்னா கடவுளை பாடி அப்படியே துதிச்சுட்டு அவர் வேலையை செஞ்சுட்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு பணக்காரர் அந்த வழியை காரில் வர்றாரு, ஒவ்வொரு நாள் வாஷ் பண்ணிட்டே போறாரு. ஒரு நாள் அந்த இடம் வந்தவொடனே நிறுத்திட்டாரு, நிறுத்தி கார் வந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து கேட்டாரா, நான் உன்னை பல நாளாக இந்த வழியை பாஸ் ஆகும்போது பார்க்குறேன், நீ செய்கிற இந்த வேலையில் நீ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா மகிழ்ச்சியாக நீ இருக்கிற, என்ன சீக்கிரம், என்ன ரகசியம் அப்படின்னாரா? அவன் சொன்னா, ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும் பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு கடவுளை குறிச்சிட்டு நான் செய்கிற தொழில காரியங்களை கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு செய்கிறேன். ஒவ்வொரு முறை இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது என்னையுமே உலகத்து நாளுக்கு வந்து பாடலை பாடிட்டு இந்த காரியத்தை நான் வந்து செய்வேன். அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய நிறைவு, அதனுடைய சந்தோஷம், அதனுடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கு. கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறார், அதனால நான் இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. சரி, அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? உடனே அவர் யோசிச்சாங்க, ஒரு பணக்காரன் நம்மகிட்ட வந்து ஒரு உதவி செய்யறான்னு கேட்கிறாங்க, நம்மளே பிச்சைக்கார மாதிரி உட்காந்து சேர்த்து வச்சுருக்கிறேன், நம்மகிட்ட வந்து ஒரு உதவி செய்யறான்னு கேட்கிறாங்க. சொன்னாரு, என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, என் வீட்டில் ரைட்டு வந்தாங்கன்னா எப்போ பிடிப்பாங்கன்னு தெரியாது, அதனால நீ இருக்கிற அந்த ஷெட்டில் நீ அந்த பணத்தை என்ன பண்ணிடு, வச்சிடுறியா? மேலே எங்கேயும் பார்க்குறான் பாரு, பயம். என்ன பயங்க அவனுக்கு? என்ன பயம்? ரைட்டுக்கு ஏதாவது வந்து அவன் மாட்டிடுவான்னு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் பிளான் பண்ணான். நான் வந்து ஒரு 5 years பேக் நினைக்கிறேன், நீங்கள் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு முறை கேபிஎஸ்லேருந்து ஒரு 1 லட்சம் அமௌண்ட் வந்து சாலமோன் என்கிட்ட கொடுக்குன்னு கேபிஎஸ்ல ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. இங்கே 6வது நான் கேபிஎஸ் வீடு அங்கே இருக்கிறேன். அப்போ வரும்போது ஒரு கருப்பு பேக்கில் போட்டு தூக்கிட்டு வர வழியெல்லாம் பயம். இங்கே வந்து ஆழ்கையை வச்சு ஆழ்கையும் பயம். அவர் கையில் அந்த மனத்தை கொடுக்குறவரை எனக்கு திட்டுக்குது, எவன் தூக்கிட்டு போய் ஏதாவது ஆயிருப்பாங்கன்னு ஒரு பயம் எனக்கு ரொம்ப பீதி. அவர் கையில் 6வது முடிஞ்சு கொடுக்குறவரை எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு பாருங்க. அப்போ தான் யோசிச்சு, அப்பா காசு பணம் ஒன்றும் இல்லைன்னாலும் சரி, மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருந்தாவே போதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பயந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயாக்கு ஞாபகம் இருக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி உடனே அவன் என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான், பணத்தை வாங்கி அவன் அந்த சின்ன ஷெட்டில் உள்ள வச்சுட்டான் பாரு. இப்போ வச்ச உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ முன்னால இருந்த இன்டென்ஷன் மனோபாவத்துக்கு இப்போ அவனுடைய இன்டென்ஷன் மனோபாவம் எப்படி மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ முன்னால நல்லா சந்தோஷமா ஹாப்பியா பாடிட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு வேலை செய்துட்டு இருந்தவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா துதிக்க முடியல, பாட முடியல, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, வேலையை சரியா செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவன் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அங்கே படுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் பணத்தை கொண்டாந்து இவன்கிட்ட கொடுத்தனால எந்த நேரத்தில் எவன் வந்து இவனை அடிச்சு பிடிக்கிட்டு போயிருப்பாங்கிற வாழ்க்கையில் இவனுக்கு நிம்மதி என்ன பண்ணிருச்சு போயிடுச்சு. இவனால சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, கடவுளை துதிக்க முடியல, கடவுளை பாட முடியல, சரியா ஜோம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவன் கொடுத்த பணத்தை இவங்க பதுக்கி வச்சுக்கனால இவனுக்கு பயம். உடனே நெக்ஸ்ட் டே ஓடி போய் சொன்னான், அப்பா சாமி, இந்த பணத்தை நீ எங்கிட்ட கொடுக்காத, இதுக்கு முன்னால ஏதோ நான் கஞ்சியை கூட நிம்மதியாக சந்தோஷமா குடிச்சு நல்லா தூங்கி எழுந்திருந்தேன். இப்போ என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக என்ன பண்ண முடியல, தூங்க முடியல. இந்த உன் பணத்தை உன் கையில் நீ என்ன பண்ணிக்க வச்சுக்க. அதனால தான் சொன்னேன், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். ரிமெம்பர், மணி இஸ் க்ரூவல் மாஸ்டர், கொடூரமான எஜமான். சரி, அதை வந்து அந்த ஹவு டு ஹேண்டில் இட், அதை எப்படி நம்ம வந்து அதை நிர்வகிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. அதுதான் நமக்கு என்னவா இருக்கணுங்க, அடிமையா இருக்கணும். சரி, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில யூத ஜனங்க விசேஷமா செய்யக்கூடிய காரியம் என்னன்னா ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு இந்த வசனத்தை வாசிங்க. மலாக்கி சாப்டர் 3, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அடுத்த வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் என்னை என்ன பண்ணுங்க, வஞ்சித்தீர்கள். இந்த ரெண்டு கோட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. Will a man rob God? Will a man rob God? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அந்த வேர்ட். Or will a man deceive God? மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா? இந்த வஞ்சிக்கலாமா அப்படிங்கிறது நம்முடைய தூய தமிழ்ல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல கொள்ளையிடலாமா திருடலாமா, அதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். அதான் தூய தமிழ்ல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். கொள்ளையிடலாமா, இந்த வஞ்சிக்கலாமானா கொள்ளையிடலாமா திருடலாமா. அதனால ஆங்கிலத்துல will a man rob God? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? சரி, ஏன் மல்கியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் வந்து இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு? ஏன் இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் வந்து இப்படிப்பட்டதான காரியத்தை அவங்களுக்கு சொல்றாரு? நீங்க வஞ்சிக்கிறீங்க, நீங்க என்ன ஏமாத்துறீங்க, அதனால நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஏன் மலாக்கி ப்ராஃபட் மல்கியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் வந்து இந்த காரியத்தை அவங்களுக்கு சொன்னாங்க? பாருங்க, யூதர்களுக்கு வந்து ஒரு விசேஷத்து என்னன்னா, அவங்க செலுத்துகிற ஒரு அந்த காணிக்க தசமபாகம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வர்ஷிப். அந்த ஆராதனைக்கு ஈக்குவலா ஒப்பிட்டு அவங்க செய்யக்கூடிய காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசுடைய போதனையில சொல்லும் பொழுது, உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உன் காணிக்கை வந்து இங்க செலுத்தாத, போய் அவனிடத்துல ஒப்புரவாகிட்டு வந்த பிறகு உன் காணிக்கை வந்து பலிபீடத்தில் நீ என்ன பண்ணுங்க, செலுத்துன்னு சொன்னாங்க. அதான் அந்த யூதர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த டைத்தம் ஆஃபரிங் காணிக்க தசமம் வந்து அந்த இட் இஸ் ஈக்குவல் டு வர்ஷிப், ஆராதனைக்கு ஈக்குவல். இதையா அந்த காரியத்தை பயத்தோடு பக்தியோடு கூட ஒவ்வொரு யூதரும் இந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணானுங்க, இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில் அவங்க என்ன பண்ணானுங்க, செய்யக்கூடியவங்களா என்ன பண்ணானுங்க இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அதைத்தான் அவர் வந்து கேட்கிறாரு, என்னன்னா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பாருங்க, உலகத்துல நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் சொல்றேன், இந்த பெங்களூர் வந்து ஒருத்தர் என் தலையில 1.5 லட்சத்தை மிளகா அரைச்சிட்டாங்க. 1.5 லட்சத்தை வயிறா இருந்தது, வயிறா இருந்தது. இந்த ஆட்கள் சொல்றேன், ஒருத்தர் 1.5 லட்சத்தை என் தலையில மிளகா அரைச்சாங்க. அப்பதான் யோசிச்சேன், தமிழ்நாட்டோட பெங்களூர் ரொம்ப கிளாடி இருக்காங்க. தமிழ்நாட்டோட பெங்களூர்ல ஒரு நிமிஷத்துல மிளகா அரைச்சா பாருங்க. எனக்கு ஒரு 2 மாதம் தூங்கவே முடியல. எனக்கு வயிற்ற கட்டி வாயை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எடுத்து ஒரே டைம் 1,30,000 அரைச்சாலும் எப்படி இருக்க, வாழ்க்கையை எடுத்து போச்சு. அப்பதான் யோசிச்சேன், நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்ல நிறைய காரியத்தை கற்றுக்கொள்வதை விட ஃபெயிலியர்ல நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்ளும். வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்வதை விட தோல்வியிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த பெங்களூர்ல வந்த உடனே என்ன நான் சொல்லிக்கிறேன், செருப்பு அடிச்ச மாதிரி ஒரு லெசன் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எப்படி பெங்களூர் இருக்குன்னு எப்படி என்ன பண்ணாலும் ஒரு லெசனை பாடத்தை எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுத்தீங்க. உமக்கு நன்றி, 2 கைகளுக்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை இண்டிவிஜுவல் நான் நினைக்கிறேன், உட்காந்து உங்க எல்லாருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சில அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாங்க இருக்குல்ல. யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்க தலையில மிளகா அரைச்சிருப்பாங்க, அப்படிதாங்களா இருக்கீங்களா? உங்க தலையில மிளகா என்ன பண்ணிருப்பாங்க, அரைச்சிருப்போம். அப்ப அரைக்கும் போது அவங்க வயிறு எப்படி இருக்கீங்க, இருக்கீங்களா சொல்லுங்க. அவன் வயிறு எப்படி இருக்கீங்க? நம்ம சந்தோஷமா சமாதானமா வாழ்த்துவோம்னா வெளியே சக்கரமா பேசுவான், பின்னால சமைச்சுட்டு போயிடுவான். அப்படிதாங்களா? இப்பவே உட்காந்துக்கிற எத்தனை பேர் என்ன பார்க்கறது, அப்படியே பார்க்கறீங்க, எத்தனை பேர் மனசுல இருக்கு நடக்கிறீங்க சரிங்களா? வெளியே பேச பேச சக்கரமா பேச பின்னால் நம்ம என்ன பண்ணுவாங்க, திட்டிட்டு போயிடுவாங்க. ஏங்க லிசன் கேர்ஃபுல்லி, ஒரு மனுஷனே ஹியூமன் பீயிங்கா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில
நம்மளை யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனோபாவம் இன்டென்ஷன், நம்ம எப்படி வேதனைப்படுறோம், எப்படி துக்கப்படுறோம், எப்படி அதை குறித்து யோசிக்கிறோம். எத்தனையோ ஒரு தூங்காம பெரட்டு படுத்து அதை காரியத்தை பற்றி திங்க் பண்ணி ஒரு சில பிபி சுகர்ல ஹையா ஏறது அந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்த கடவுள் விட்டுவாரா? ரொம்ப பின்ட்ராப் சைலண்ட் இருந்தீங்க, சொல்லுங்க. கடவுள் விட்டுவாரா? உட்காந்து கேட்கிற நீங்களும் சரி, இங்க நின்று போதிக்கிற நானாங்களும் சரி, ஒருத்தரும் தப்ப முடியாது. ஒருத்தர் ஜோரா சொல்லுங்க, ஒருத்தர் தப்ப முடியாது. அப்ப இந்த வேர்ட் கவனிங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? will a man rob God, will a man deceive God? அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். சரி, சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்று என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கிறீர்கள், ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த மல்கியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 கொஸ்டின் இருக்குது. 1ஆவது அதிகாரத்தில் 2 கொஸ்டின், 3ஆவது அதிகாரத்தில் 2ஆவது அதிகாரம் 2 கொஸ்டின், 3ஆவது அதிகாரத்தில் ஒரு கொஸ்டின், நம்ம வந்து டோட்டல் 5 கொஸ்டின் இருக்குது. அதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். உடனே என்ன கேட்கிறாங்க, நாங்க எதுல நாங்க வந்து வஞ்சித்தோம், எதுல ஏமாற்றினோம்? உடனே கத்த சொல்றாரு, இல்ல நீ காணிக்கையில தசமபாகத்துல என்ன என்ன பண்ணுங்க, ஏமாத்தின வஞ்சித்தேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணாருங்க சொல்றாரு. சரி, இப்ப நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் அதை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி என்ன செய்தாங்க அப்படிங்கிறது குறித்து வாசிங்க. யாத்ராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம், எக்ஸோடஸ் 22:29. குயிக்க சத்தமா வாசிங்க. யாத்ராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த சாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு நீ என்ன பண்ணுவாயாக, கொடுப்பாயாக. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. எக்ஸோடஸ் 22:29, யாத்ராகமம் 22:29. இந்த வசனம் என்ன சொல்லுங்க, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் என்னத்தை செலுத்துங்க, காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதல் பேரானவனை எனக்கு நீ என்ன பண்ணுவாயாக. சத்தமா சொல்லுங்க. அதே யாத்ராகமம் 25:2வது வசனத்தை சத்தமா வாசிங்க. எக்ஸோடஸ் 25. யாத்ராகமம் 22:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய், இந்த ஓட் கொஞ்சம் கேப்ல கவனிங்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை என்ன பண்ணுவீர்களாக. இந்த ஓட் கொஞ்சம் கேப்ல கவனிங்க. இந்த இடத்துல 2 காரியத்தை எம்பசைஸ் பண்றாரு, மனப்பூர்வமாய் உற்சாகமாய். எப்படிங்க? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல நீ என்ன பண்ணுங்க, நீ அதை என்ன பண்ணுங்க, வாங்குங்க. நான் சொன்ன அக்கின் சோத்திர பண்டிகைக்கு ஹார்வெஸ்ட் ஃபீஸ்டுக்கு இன்னொரு பேர் என்ன, த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன் பண்டிகை, அக்கின் சோத்திர பண்டிகை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, உற்சாகமாய் இல்லைங்களா, அந்த 2 போட்டு சொல்றாங்க. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல நீ என்ன பண்ணுங்க, வாங்குங்க. அப்ப பழைய பாட்டுல எப்படி செலுத்துறாங்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காரியத்தை செய்தாங்க. 2வது வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம், 1 Chronicles chapter 29, 1 நாளாகமம் 29 5வது வசனத்தை வாசிங்க. 1 Chronicles 29:5, 1 நாளாகமம் 29:5. இப்போது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? இந்த ஒரு கேட்ல கவனிங்க இல்லைங்களா. யாத்ராகமம் 35:2 வாசித்த உற்சாகமாய் மனப்பூர்வமாய், சேம் போடி. 1 நாளாகமம் 29 இல்லைங்களா 5வது வசனத்துல நம்ம வாசித்தோம். இந்த போது என்ன சொன்னாங்க, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள்
அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது உற்சாகமாய் மனப்பூர்வமாய் அவங்க வந்து கடவுளுக்கு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, மூன்றாவது நம்ம வந்து வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 35வது அதிகாரம் 5வது வசனத்தை சத்தம் வாசிங்க. யாத்திராகமம் 35:5. எக்ஸோடஸ் 35:35. உங்களுக்கு உண்டானவைகளில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனம் உள்ளவன் எவனோ அதை அவன் கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும். சரி, கொஞ்சம் கேட்கலாங்க. இந்த வசனம் யாத்திரை 35:5 என்ன சொல்லுங்க? உங்களுக்கு உண்டானதுல கர்த்தருக்கு ஒரு காணிக்கை நீங்க என்ன பண்ணுங்க. இந்த 3 கோடி கொஞ்சம் கேட்கலாங்க. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் உங்களுக்கு உண்டானதுல. இந்த லாக்டவுன்ல ஆன்லைன் சர்வீஸ் போகுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆன உடனே எல்லா சர்வீஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படிதாங்களா? அப்போ இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ண அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ண. அப்படிங்களா? நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது உங்களுடைய காணிக்கையில் தசமாவில் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க செலுத்துங்கன்னா ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணுங்க எல்லா சர்ச்சுமே போட்டு. அப்படிதாங்களா? சரி, போகிறோம்னா எங்கிட்ட கேட்டாங்க, இந்த கொரோனாவில் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கிறோம், நாங்கள் எங்கே கொடுக்குறது? நாங்கள் இந்த கொரோனாவில் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க, நாங்கள் எதுலேருந்து எப்படி கொடுக்குறாங்க? நான் சொன்னேன், இருக்கிறவங்க கொடுத்துட்டு போகிறாமா, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க. நீங்கள் இப்படி போட்டது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஆமாம், சர்ச்சில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா அது ஜென்ரலாக கொடுப்பாங்க, அது பொதுவாக கொடுப்பாங்க, அது வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. இருக்கிறவங்க கர்த்தருக்கு செலுத்துவாங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை நீ கொடுக்கலைன்னா கர்த்தர் உன்னை கழுத்தில் கட்டி வைக்க மாட்டாரு. உன்னை இருந்தால் நீ என்ன பண்ணு கொடு. அடுத்தவனை பார்த்து நீ என்ன பண்ணாத டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் அடையாது. அப்போதான் நம்ம கொஞ்சம் கூடனா. அப்போ அது வரைக்கும் அந்த அம்மா மனசில் ரொம்ப டெரராக சபை கொடுத்ததான ஒரு தாட் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுதுங்க இருந்தது பார்க்கணும். அப்போ நான் சொன்ன ஒரு சில காரியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொதுவாக கொடுக்குற அறிவிப்பு எல்லாத்துக்கும் பொதுவாக. அவங்க என்ன பர்டிகுலராக சொல்கிறாங்க? சொல்ல உன்னிடத்துல இருந்தால் நீ என்ன பண்ண கொடு, இல்லைன்னா நீ என்ன பண்ணிட ஒன்றும் இல்லைங்க. அந்த லூக்கா 21வது அதிகாரம் முதல் 4 வசனத்தில் ஐஸ்வர்யா வந்து காணிக்கை போட்டாங்க. அப்படித்தாங்களா? ஏழை விதவை வந்து 2 காசு என்ன பண்ணாங்க போட்டாங்க. இந்த பணக்காரர் என்ன பண்ணாங்க? தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்க உள்ள என்ன பண்ணாங்க போட்டாங்க. அப்படித்தாங்களா? 4வது வசனம் பார்த்தீங்க. லூக் சாப்டர் 21:4. அவர்கள் எல்லோரும் இந்த ஓட் பண்ண கேப்ல பண்ணுங்க. தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இந்த ஓட் பண்ண கேப்ல பண்ணுங்க. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாங்க என்றாங்க சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். சரி, இந்த ஓட்டிங்ல நம்ம என்ன பார்க்கறோங்க? உங்கள் எல்லாரும் அது அவங்க எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு காணிக்க பட்டாங்க. ஆனா இவனோ வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதிலிருந்து. இப்ப நம்ம வாசலில் யாத்திராகமம் 35:5 உங்களுக்கு உண்டானதிலிருந்து நீங்க கடவுளுக்கு என்ன பண்ணுங்க காணிக்க கொடுன்னு சொன்னாங்க இல்லையா? அது அந்த ஏழை விதவை தாய் என்ன பண்ணாங்க அவ செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டில் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் உங்களுக்கு உண்டானதிலிருந்து கடவுளுக்கு நீ என்ன பண்ணுங்க காணிக்கை நீ என்ன பண்ணுங்க. அதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி கொண்டாந்து போடாது, ஆசீர்வாதம் வாங்க, அதில் கடன் ஆசை இருக்க மாட்டாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு என்ன பண்ணுங்க. இந்த கல்யாணமான கடன் வாங்கி சேர்ந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாதுங்க. அது என்னதான் போட்டாலும் அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணாதுங்க இருக்காது. 10 ரூபா வாங்கிட்டு இருந்தால் 10 ரூபா போட்டு போவோம். உங்களுக்கு கடவுளுக்கு இடையே இருக்கக்கூடிய அது. ஏன்னா உங்க சூழ்நிலை கடவுளுக்கு நல்லாவே சரி. பணக்காரன் போடுறான்னா அவன் பரிபூரணத்துக்கு அவன் என்ன பண்றாங்க போடுறான். விரலுக்கு ஏற்ற சத்தமா சொல்லுங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம். ஒருத்தர் நிறைய குப்புன்னு கொட்டாதான் என்னால் கொட்டணும்ல, எனக்கு எவ்வளவு போடணும்னு அவ்வளோதான் போடுவோம். அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான். ஒன்று தெரியுங்களா? நம்ம எவ்வளோ கடவுளுக்கு கொடுக்குறதுன்னு முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட கடவுளுக்கு கொடுக்குறது அதுதான் ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? நம்ம எவ்வளோ கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, வித் வாட் இன்டென்ஷன்
எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அப்ப ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல மனப்பூர்வமாய் உற்சாகமாய் உங்களுக்கு உண்டானதிலிருந்து கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, அந்த காணிக்கை. இது வந்து இஸ்ரவேல் இருக்கு இல்லைங்களா? சரி, புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நமக்கு என்ன சொல்லுங்க பைபிள்ல? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் குயிக்க வாசிங்க. 2 கொரிந்தியர் chapter 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே என்ன பண்ண கடவுளுங்க? சத்தமா சொல்லுங்க, கொடுக்க கடவுள். இப்ப புதிய ஏற்பாட்டுல முதல்ல என்ன சொல்றாங்க? உற்சாகமா நீ என்ன பண்ணுங்க, கொடு. கொஞ்சம் கேட்கல பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டுல நீ உற்சாகமா நீ என்ன பண்ணுங்க, கொடு. இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருங்க? 7ஆம் வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் என்ன பண்ணபடியே. சத்தமா சொல்லுங்க. நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதுங்க. ஒருத்தர் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்றாரு, சர்ச்சை கட்டுமான பண்ணிக்காக ஏழை ஜனங்க எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுப்பாங்க? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம்ம ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்றோம்னா கேர்ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு வாரம் ஜனங்களை உரிச்செடுக்க கூடாது. நீ என்ன பண்ணணும், ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளவு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு மேட்ச் ஓவர். நீ ஒவ்வொரு வாரம் குடுன்னா பின்னால் வந்து சமைச்சு திட்டிட்டு தான் இருப்பான். இந்த ஒரு சில இந்த காமன் சென்ஸ் ஒன்று இருக்கு, அதெல்லாம் நம்ம எல்லாரும் கொண்டு இருக்கு. அதெல்லாம் திங்க் பண்ணி கேர்ஃபுல்லா செய்யணும். ஏன்னா இந்த ஆராதனை தான் சொல்ல முடியும், வேற ஸ்டேஜில் போட்டு சொல்ல முடியாது. இதை குறித்து இப்பதான் என்னால சொல்ல முடியும் இல்லைங்களா? எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும், எதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் நமக்குள்ள இருக்கணும். சும்மா நீங்க வந்து ஜனங்களை வந்து மனசு வெச்சார மாதிரி இந்த சும்மா அதே நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தா கொடுக்குறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணாங்க ஆஸ் ஏ சர்ச் ஃபங்க்ஷன். அது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரியான காரியத்துல இல்லை. அது பேசாம ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு மேட்ரே ஓவர். திரும்ப ஒவ்வொரு வாரம் சொன்னா நின்று சொல்ல ஜனங்க பின்னாடி திட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன யூஸ் சொல்லுங்க, என்ன யூஸுங்க? ஒரு யூஸுமே கிடையாது. அது நான் நினைக்கிறேன், என்னங்க இவ்வளவு மெச்சூரா இருக்காங்க, இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, தாத்தா பாட்டி காலத்துல கிறிஸ்துன்னு சொன்னாங்க, எப்படி பேசுறது ஒருத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்பிள் சில்லி திங்ஸ் தான், சில்லி மேட்டர் தான். எப்படி ஜனங்களை அப்ரோச் பண்றது கூட தெரிய மாட்டேங்குது, எப்படி பேசுறது கூட தெரிய மாட்டேங்குது. கேட்டா 50 வருஷம் இருக்கிறாங்க, காலத்துல கேட்கிறாங்க, தாத்தா பாட்டி காலத்துல சொல்றாங்க. என்னத்தை பேசுறது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த ஊர்ல பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் என்னவா இருக்கிறாங்க? யாராவது நீங்க உள்ள வரும்பொழுது நீங்க அர்ப்பணி சோத்திரம் பண்ணிக்க எவ்வளவுதான் கவலை போடுறது கேட்டு பாருங்க. அடுத்த பதில் என்ன வருங்க? லைஃப் இஸ் பிராக்டிகல். அடுத்த பதில் என்ன வருங்க? உன் வேலையை பார்த்துட்டு போனதான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? அது என்னுடைய பர்சனல். நீங்க யாராவது ஒரு தனிநபர் இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக முடியுமா? ஆங்கிலத்தில் ஆண்டகோனிசம்னு சொல்லுவாங்க. பிறர் செயலில் உரிமையின்றி தலையிடுதல்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? அவன் மனசுல என்ன நினைக்கிறானா, என்ன நியமித்து இருக்கிறானோ அதை அவன் என்ன பண்ணாங்க செய்யலாம். அது நீ எப்படி செய்யணும்னா உற்சாகமா நீ என்ன பண்ணுங்க சரி. அதான் புதிய ஏற்பாட்டு செய்யணும். ரெண்டாவது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் chapter 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறாங்க? ரெண்டாவது தாராளமாய் இல்லைங்களா? முதல்ல உற்சாகமா, ரெண்டாவது என்னங்க? சத்தமா சொல்லுங்க, தாராளமா. சரி, இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை தாராளமா கொடுத்தாங்களா? அந்த ஓட்டு ரொம்ப முக்கியம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக. இப்ப பைபிள் என்ன சொல்லுங்க? தேவன் உங்களை சோதிக்கும் போது உங்கள் திராணிக்கு மேலாக என்ன பண்ண மாட்டாங்க. அப்படிதான் பைபிள் சொல்ல இருக்கீங்களா? அப்படித்தான கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டாங்க. அடுத்ததுங்களா? இப்ப கடவுள் வந்து எனக்கு ஒரு சோதனை கொடுக்குறான்னு அவருக்கு தெரியும்.
எவ்வளவு கெப்பாசிட்டி, என்னால எவ்வளவு தாங்க முடியும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுங்க? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு சரி. இப்போ ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை தூக்கி நம்ம கையில கொடுத்த டக்குனு தோல்ல வச்சு என்ன பண்ணிருங்க? ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற தூக்கி வச்சு பாருங்க, நமக்கு தெரியும் வச்சா என்னங்க மூட்டையோட சேர்த்து அவங்க கீழே விடுவாங்க இல்லைங்களா? அப்ப நமக்கே தெரியுது இல்லைங்களா? ஹியூமன் பீயிங்கா இருக்கிற நமக்கே தெரியுது இல்லைங்களா? நமக்கே காமன் சென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப கர்த்தருக்கும் தெரியுங்க, உங்கள் திராணிக்கு மேலாக அவர் உங்களை என்ன பண்ண மாட்டாருங்க. சத்தமா சொல்லுங்க, சோதிக்க மாட்டார். அப்போ இந்த ஓடிங்ல நம்ம வாசிக்குள்ள சொல்றாரு, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியம் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல உற்சாகமாய், இரண்டாவது தாராளமாய், மூன்றாவது 2 Corinthians 8வது அதிகாரம் அதே வசனத்தை வாசிங்க. சரி, 2வது வசனத்தை வாசிங்க. 2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமா என்ன பண்ணாங்க? இந்த 3 வேர்ட் ரொம்ப முக்கியம். உற்சாகமாய், தாராளமாய், உதாரத்துவமாய் அல்லது தியாகமாய். இதான் புதிய ஏற்பாடு. பாருங்க, சவுத் கொரியால பாலியாமிச்சோ இன்னைக்கு உலகத்துல வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடியது அவருடைய சபதம். பாலியாமிச்சோ ஒவ்வொரு ஆராதனைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்க கூடுவாங்க. பாலியாமிச்சோ அவருடைய ஆரம்ப கால ஊழியர்கள்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாப் லெவலில் ஒன்றும் கிடையாது. சும்மா சாதாரண ஒரு இடத்துல ஆரம்பிச்சார், அவ்வளவுதான். அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டு பாருங்க, அவருடைய பயோகிராபியில வாசிங்க. நம்ம விசுவாசிக்கிற கொஞ்சம் நல்லா. அவர் ஒரு வியாதியில இருந்தது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஊழியத்துக்கு அழைத்து பிறகு அவர் இந்த சவுத் கொரியாவில் பார்க்கும் பொழுது அவ்வளவு உலகமே வியக்கக்கூடிய விதத்தில் அவர் வந்து அந்த காரியத்தை செய்றார். ஒரு முறை ஒரு மிஷினரி வந்து அவருடைய திருச்சபையை விசிட் பண்ணுவதற்காக போயிருக்காங்க. ஒரு மிஷினரி, ஃபாரின் மிஷினரி. அப்ப அந்த பாலியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபாரின் மிஷினரியை கூட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த சவுத் கொரியாவை விசிட் பண்றாரு, சுத்தி பார்க்கறதுக்காக அவர் கூட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது ஒரு வயல் வழியா அங்க போறாங்க. வயல் வழியா போகும்போது ஒரு வயல்ல வந்து ஒரு வயதான முதிர்ந்தவர், இன்னொரு பக்கம் ஒரு வாலிபனை அந்த ஏரியில வச்சு அந்த நிலத்துல ஏர் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடம் வந்த உடனே அந்த மிஷினரி எடுத்துட்டு பாலியாமிச்சோ அவரை பார்த்து கேட்கிறாங்களா, வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர்? அங்க என்ன நடக்குது? அதாவது மற்ற இடங்கள் எல்லாம் ஏர் மாடு ஓட்டுறதுக்கு இந்த மாடு, இந்த கல், இந்த மாதிரி எல்லாம் ஏர் கூட்டி தான் ஓட்டுறதை பார்க்கிறோம். என்ன உங்க தேசத்துல இந்த சைடு ஒருத்தர் வயசானவர், அந்த சைடு ஒரு வாலிப ஏர் விழுந்துட்டு இருக்கிறாங்களே, என்ன நடக்குதுன்னு அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப நிறுத்திட்டு இறங்கி வந்து சொன்னாங்க, இவங்க வந்து எங்க சர்ச்சு பிலீவர், எங்க சர்ச்சு விசுவாசி, எங்க சர்ச்சுக்கு வந்து கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணா 2 மாட்டை வித்துட்டு அந்த மாட்டு காசை சர்ச்சு கட்டுறதுக்கு காசு என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாரு. இப்ப அந்த மாட்டுக்கு பதிலாக அவங்களே நின்று ஏற என்ன பண்ணாங்க. ஒன்னு அந்த மிஷினரி சொன்னாரா, சார் இவங்க எவ்வளவு தியாகமான ஒரு காரியத்தை கடவுளுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஏழை, அந்த வயதான அந்த வாலிப சொன்னாரா, ஐயா நாங்க வந்து இதை ஒரு தியாகமா நாங்க வந்து நினைக்கல, நாங்க இது வந்து கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒரு பாக்கியமா நாங்க என்ன பண்ணாங்க நினைக்கிறேன்னு அவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்பதான் அந்த மிஷினரி ஒண்ணுமே பேச முடியாம வாயாடி சப்ஜெக்ட்னாரா. அப்பதான் யோசிச்சாரா, பாலியாமிச்சோ சர்ச்சு வந்து இவ்வளவு வேகமா இவ்வளவு குயிக்க வளருது அப்படின்னு சொன்னா அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளுடைய உற்சாகம், அந்த தியாக மனப்பான்மை பார்த்து அவரே என்ன பண்ணாங்க, வியந்து பண்ணார். இது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் உங்களுக்கு உண்டானது இருக்குது. புதிய ஏற்பாட்டில் உற்சாகமாய், தாராளமாய், மனப்பூர்வமாய் அல்லது தியாகமாய். அதான் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்கணும். இல்லை ஸ்ட்ரைட்டாக உட்காருங்களா, சமையல் எப்போ முடியுங்க? நான் பாட்டு பேசிட்டு போய் என்ன திட்டிட்டு உட்காந்துட்டாங்க. சீக்கிரம் யாராவது கொடுப்பாங்க இல்லைங்களா? சரி, ஓகே, அதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பாட்டு பேசிட்டு போய் நீங்கள் என்ன கண்ணா முன்னாடி மனசுல திட்டிட்டு இருப்பீங்களா? ஒரு திருட ஒரு ஞானிகிட்ட வந்தான். இருக்கீங்களா? இல்லை என்ன பாருங்க, யாரும் வைக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பாருங்க. திருட ஞானிட்டு என்னன்னா, என் வாழ்க்கையில நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஞானி சொன்னாரா, உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணிடு, விட்டுரு. யோசிச்சா
தான் நம்முடைய வாழ்வாதாரம். அதை எப்படி விடுறது? அப்போ அவன் வந்து சொன்னானா ஞானிகிட்ட, நான் ஒன்று பண்ணுறேன், திருட்டு தான் என்னுடைய தொழில், அதான் என் பொழப்ப என்ன பண்ணுது ஓடிட்டு இருக்குது, அதனால நான் ஒன்று பண்ணுறேன், திருட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன், பொய் பேசுறத நான் என்ன பண்ணிடுறேன், நிறுத்திடுறேன். நம்ம பொய் பேசுறத நிறுத்துறேன். சரி அப்படியாப்பா, சரி நீ பொய் பேசுறத நிறுத்தி நீ அப்படியே போய் செய்ய என்ன பண்ணுங்க. சரி உடனே நெக்ஸ்ட் டே ஒரு பிளான் பண்ண பாருங்க. அரண்மனையில் போய் ஒரு கஜானாவில் திருடருக்கு போகிறான். அரண்மனையில் கஜானாவில் திருடருக்கு போகிறான். இவன் அந்த கஜானாவில் ட்ரெஸ்ஸரி இல்லைங்களா, அந்த இதில் திருட போகும்போது இன்னொருத்தர் அங்கே திருடருக்கு வந்திருக்கிறார். அப்போ 2 பேர் திருட வரும்போது 2 பேருமே கை பிடிக்கிட்டாங்க. பாட்டு பாருங்க, திருட இடத்துல 2 பேருமே கை பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இந்த திருட்டை நம்ம 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணலாம்? எங்கேயுமே 2 பேர் சேர்ந்தா தானே வேலை நடக்குதுங்களா? நீ பாதி நான் பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி கை கொடுத்துட்டான். கை கொடுத்து விட்டா எவ்வளோ வருதுல, நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணால் 3 டைமண்ட் இருக்குது. எத்தனை டைமண்டுங்க? இல்லைன்னா பாருங்க 3 டைமண்ட் இருக்குது. அப்போ சொன்னா நீ ஒன்று எடுத்துக்க, நான் ஒன்று என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். ஒன்று இந்த ராஜாக்க விட்டுடலாம், ஒன்று ராஜாக்க விட்டுடலாம். சரி, இவன் ஒன்றை தூக்கிட்டான், அவன் ஒன்று தூக்கிட்டான். ஒன்று அந்த டிராயர்ல என்ன பண்ணாங்க பீட்டர்ஸ். அப்போ லாஸ்ட்டாக வரும்போது சொன்னா உன் அட்ரஸ் என்ன கொஞ்சம் கொடுத்துட்டு போ விலாசத்தை, நாளைக்கு வேற ஒரு இடத்துல திருடும்போது நம்ம 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் திருடலாம். நம்ம உடனே அவர் என்ன பண்ணாரு, விலாசத்தை அட்ரஸ் கொடுத்துட்டார். சரி, வேற ஒரு இடத்துல திருடும்போது நம்ம 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க திருடலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அரண்மனையில கதி கலங்கி நிற்குது. ஏன்னா கஜானா ஒருத்தர் திருடிட்டாங்க இல்லைங்களா? அப்போ ராஜா நின்று மந்திரி கூப்பிட்டு கேட்குறாரு, போய் கஜானாவை செக் பண்ண, என்னென்ன திருட்டு போயிருக்கு போய் பாருங்க. மந்திரி ஊருக்கு வேகமாக போறாரு. போய் ஓப்பன் பண்ணாரு. அங்கே ஒரு டைமண்ட் என்ன பண்ணாங்க இருக்குது. அப்போ ஓப்பன் பண்ணி நினைச்சானா, இங்கே ஒன்று இருக்குது, இதை நம்ம அடிச்சிடலாம், இது நம்ம ராஜாவுக்கு தெளிவாக போது, அதற்கு கப்பல் உள்ள அம்பிட்டான். எப்படிங்க? ராஜாவுக்கு தெளிவாக போகுதுன்னு அந்த இருக்கிற டைமில் தூக்கி கப்பல் உள்ள அம்பிட்டு வந்தாங்க. ராஜா வந்துட்டு என்னென்ன திருட்டு போகுது, ராஜா கஜானா இருக்கிற எல்லாமே என்ன பண்ணிருச்சுங்க திருட்டு போயிடுச்சு. உடனே அப்படியா ஒரு அட்ரஸ் கொடுத்து, இந்த விலாசத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே திருடிக்கிற, அவனை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னார். அப்போ கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்த உடனே அந்த இடத்துல மந்திரி பார்த்து கேட்கிறார், இப்போ நம்ம அரண்மனையில் திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவன் சொல்றான், ஆயுள் தண்டனை. சாகர வரை அவனை என்ன பண்ணாங்க, ஆயுள் தண்டனை கையை போட்டு அவனை பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. இந்த திருடனுக்கு வந்து மார்வேஷத்தில் இருந்தது அந்த ராஜான்னு தெரியாது. அந்த ராஜா தான் மார்வேஷத்தில் வந்தது இவருக்கு என்ன பண்ணாங்க தெரியாது. ஆனால் ராஜான்னு தெரியும். அந்த ராஜா தான் நேற்று இரவு மார்வேஷத்தில் வந்து திருடும்போது 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி அட்ரஸ் கொடுத்தது இவரு தான் அவருக்கு என்ன பண்ணாங்க தெரியாது. அப்போ சொன்னாரா, ஆனால் திருடனை பார்த்து, நீ இவ்வளோ கடினமான நேரத்தில் நீ வந்து என்ன சொன்ன, பொய் சொல்லாமல் என்னத்தை சொன்ன, உண்மையை சொன்னேன். ஏன்னா அவன் 2 உடன்படிக்கையில் ஞானிக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா, திருடத்தை என் தொழில், ஆனால் பொய்யை நான் என்ன பண்ணுறேன், பொய்யை மாத்திரம் சொல்ல மாட்டேன். இப்போ அவன் பொய் சொல்ல இல்லைங்களா, நான் தான் திருடுன்னு என்ன பண்ணாங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பாருங்க, திருடனை தூக்கி அதே மந்திரியில் அந்த அரண்மனையில் ஒரு மந்திரியை அவனை உயர்த்தி வச்சாரு. மந்திரியை தூக்கி ஆயுள் தண்டனை கைதி அவர் என்ன பண்ணாங்க போட்டார். இந்த கேரக்டர்ல கவனிங்க, எப்பவுமே உண்மைதான். அப்படிதானுங்களா? என்னைக்குமே சத்தியம் தாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சத்தியம் ஜெயிக்கும், தோக்கவே தோக்காது. இதுக்கெல்லாம் அள்ளி வராத ஜோரா நீங்க பிரியாணி கேட்குது. ஜோரா சொல்லுங்க, இன்னும் ஜோரா சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சத்தியம் தாங்க. உண்மைக்கு துணையே தேவையில்லை, பொய்க்கு தான் துணை வேண்டும். பண்ண தெரியுங்களா? எத்தனை வருஷம் எத்தனை காலம் ஆனாலும் சரி, சத்தியம் தான். சத்தியம் என்னைக்கு ஜெயிக்கும். ஆனா பொய் வந்து அது என்னைக்கு நம்மளை கவுக்குன்னே தெரியாது, என்னைக்கு நம்மளை நடுத்தது கொண்டு வரனே தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்லி, இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்ல பொய் மொத்தமா சேர்ந்து நம்ம நடுத்தருன்னு கொண்டு வந்து நிறுத்தி ரொம்ப டேஞ்சர். இப்போ மல்லிகை டைம் கேட்கிறார், மனுஷன் தேவனை ஜோர சொல்லுங்க ஏமாத்தலாமா, நம்ம சைடு சொல்ல திருடலாமா, கொள்ளை இல்லாமா. அவன் கேட்கிறான், உண்மை எதுனால வஞ்சித்தோம். கர்த்தர் சொன்னாரு, காணிக்கையிலும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் திட்டிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. காணிக்கையிலும்
தசம பாகத்திலும் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போ வந்து தசம பாகம். நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, தசம பாகம் அப்படிங்கிறது வருமானத்தில் ஒரு பகுதி, விளைச்சல்ல ஒரு பகுதி. சரி, இந்த யூதர்கள் வந்து இந்த தசம பாகத்தை மூன்று நிலைமைகள்ல, மூன்று நிலை, இந்த 3 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 3 நிலைகள்ல கடவுளுக்கு தசம பாகத்தை என்ன பண்ணாங்க, செலுத்தினாங்க. உபாகமம் 14வது அதிகாரம், Deuteronomy chapter 14. குயிக்கா வாங்க. உபாகமம் 14வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாந்த குயிக்கா திருப்புங்க. அதில் அந்த 3 இது நம்ம வந்து பார்க்குறோம். உபாகமம் 14வது அதிகாரத்தில் இந்த 3 நிலைமைகளை குறித்து வந்து பார்க்குறோம். உபாகமம் 14வது அதிகாரம் கான்டெக்ட் வந்து 22வது வருஷத்துலேருந்து 28வது வருஷம் முடிய இந்த 3 ஸ்டேஜ் 3 விதமான தசமாக அந்த நிலைமை குறித்து பார்க்குறோம். 22வது வருஷத்துல யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் சத்தமா சொல்லுங்க, தசம பாகத்தை என்ன பண்ணீங்க, விதைத்து. சரி, முதலாவது நீங்க வந்து இப்ப நான் சொல்ல தசம பாகம் பழைய ஏற்பாட்டுல முதலாவது நிலையில என்ன செலுத்தினாங்க, எதுக்கு செலுத்தினாங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கேப்டனா வேணுங்க. Deuteronomy chapter 14:22, உபாகமம் 14:22. இது எதுல செலுத்தினாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்திலும் மற்றும் ஆன்மீக காரியங்களிலும் உழைக்கும் லேவியருக்கு இந்த காரியத்தை என்ன பண்ணாங்க, செலுத்துறாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் டேபர்னாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆன்மீக காரியத்திலும் ஈடுபடுகிற வேலை செய்கிற ஆசாரியருக்கு இந்த தசமபாகத்தை அவங்க என்ன பண்ணாங்க, செலுத்துறாங்க. இதில் என்ன பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் டேபர்னாக்கிள் ஒர்க்கு, ஆசரிப்பு கூடார வேலை யார் செஞ்சாங்க, priests and Levites. அப்படிங்களா, ஆசாரியர்கள் லேவியர்கள். ஓல்ட் டெஸ்டமென்ட் இல்ல என்ன பாருங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்பட நானே ஜில்லா நிற்கிறேன், நீங்க எதுக்கு தலைகள் போட்டவங்க எல்லாம் என்ன பாருங்க, priests and Levites, ஆசாரியர்கள் லேவியர்கள். அப்ப முதல் தசமாத்த யூதர்கள் வந்து முதல் பலன ஒரு பாகத்தை பிரிச்சு ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஆன்மீக காரியத்திற்கும் அவங்க பிரித்து எடுத்து அங்க கொண்டு வந்து அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர் லேவியராங்க, ரொம்ப ஓவர் மிஞ்ச தீர்மானம் பேசாதீங்க. புதிய ஏற்பாட்டில் சர்ச் அப்படித்தானா, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஆசிரியர் கூடாது, புதிய ஏற்பாடு என்னங்க, சர்ச். ஐஎம் சர்ச் தானுங்களா, சத்தமா சொல்லுங்க, சர்ச். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யணுங்க, நீட் ஆஃப் த சர்ச் அப்படிதாங்களா, சர்ச்சினுடைய தேவைகளுக்கு ஏற்ப அப்படிதாங்களா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க அந்த காரியத்தை செய்யணும், ஆசிரியர் கூடாத வேலை என்ன பண்ணாங்க, நடக்காது. புதிய ஏற்பாட்டில் ஒரு சர்ச் வந்து நல்ல ஹெல்த்தி சர்ச்சா இருக்கணும்னா, நல்ல குரோத் இருக்கணும்னா, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து போகணும்னா, சபையில முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சபை விசுவாசி அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அதை என்ன பண்ணாங்க, செய்யணும். அதான் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். நீட் ஆஃப் த சர்ச் இன் நியூ டெஸ்டமென்ட் இல்லைங்களா. சரி, பழைய ஏற்பாட்டில் நீ தசம பாகத்தை செலுத்தினா பைபிள் சொல்லுது உன்னை கடவுள் சபிச்சிருக்கிறார். நம்மளாம் உபாகம் 28 முதல் 14 வருஷம் வாசிச்சு விட்டு நல்லா ஜெபம் பண்ணிடுவோம். 15 வருஷம் 69 வருஷம் வர்றது நம்ம யாருமே வாசிக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து பிளஸிங் கர்சிங், ஆசீர்வாதம் சாபத்தை குறித்து சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் நீ தசமமாக ஆண்டவர் கொடுக்கலன்னா உன்னை கடவுள் சபிச்சிருவாரு. புதிய ஏற்பாட்டில் நீ தசமாக கொடுக்கலன்னா அந்த காரியத்தை நீ செய்யணும்னா ஆண்டவர் உன்னை சபிக்க மாட்டாரு. நீ தேவனுடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் போகும்போது ஒரு ரிவார்டு பலனும் உனக்கு பாவத்தில் என்ன பண்ணாதுங்க, என்ன பண்ணாதுங்க, என்ன பண்ணாதுங்க, கிடைக்காது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் தெளிவா தாக்குறீங்க, சத்தம் அடிங்க, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். நான் 100 ரூபாய் கொடுத்து அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு தருவார். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு தருவார் இல்லைங்களா. சிறுக விதைக்கிறவன் அதற்குரிய ஆசீர்வாதம், பெருக விதைக்கிறவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க, பெற்று கொள்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தாய் சொல்றாங்க தானுங்களா, ஐயன் கிடையாது உங்களுக்கு தாய் சொல்றதுனா
இப்போ உங்களை பார்த்து உங்களுக்கு தாய் சபை எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயன் தானே சொல்லுவீங்க. இல்லை சைடில் அந்த பிரான்ச் இருக்குல்ல, சத்தமாக சொல்லுங்க. இதுதானே உங்களுக்கு தாய் சபை. ஏன் தாய் சபையில் நடந்த ஒரு கூத்து சொல்ல கேளுங்க. இல்லை சைடாக உட்காருங்க. எங்கள் ஊரில் 20 வருஷமாக சர்ச் இல்லாமல் இருக்குதுங்க. 20 வருஷமாக சர்ச் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் கேப்டலாக கவனிங்க. சிரிக்காதுங்க, சிந்திக்கணும் நான் சொல்றது. அப்போ 7th டே ஒரு சர்ச் இருந்தது. 7th டே நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதில் உட்காந்து பீடி எடுப்போம். அடிச்சேன் 7th டே சர்ச்சுக்குள்ள. நான் பண்ண கூத்து சொல்லிருக்காங்க. 7th டே சர்ச்சுக்குள்ள யூனிட் பண்ணிருக்கிறேன். இப்போ வெக்க கேட்டாக்குது. நல்லா பைபிள் காலேஜ் வந்த பிறகு அதெல்லாம் இப்போ யோசிச்சேன். இந்த மாதிரி கேடு கேட்ட காரியத்தில் செஞ்சு ஆகிட்டு ஆர்டர் ரசித்து வெளியே கொண்டு வந்தார். அந்த மாதிரி இப்போ இன்னொரு இடத்துல சித்தானோம்னா அங்கே 20 வருஷமா சர்ச் இல்லை. இப்போ ஒர்ஷிப்புக்கு வரோம்னா ஈரோடு தான் வரணும். சென்ட்ரல் அங்கே தான், ஈரோடு தான், டவுனுக்கு தான் வரணும் சர்ச்சுக்கு. அப்போ இப்போ கரூரில் ஒருத்தர் இருக்கிறார், பாஸ்டர் தண்டராஜ். அவர் வந்து ரொம்ப நாளாக ஜோம் பண்ணார். ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து உங்கள் ஊரில் சொந்த ஊரில் ஒரு சர்ச் இல்லாமல் இருக்கிறா, அங்கே ஏதாவது காரியத்தை செய்யணும். ஆவியானவர் அவர் மூலியமா பேசி அவர் இருக்குது 1.5 மணி நேரம் ஈரோடு, கொடுமணி, கரூர் அங்கே இருக்கிறார். அவர் இப்போ ஊழியம் செஞ்சுருக்கிறார். அந்த இடத்துல சொன்ன ஒரு பெரிய சர்ச்சை வந்து நடந்துருக்கிறார். அவர் போன வருஷம் இங்கே வந்திருந்தார், என் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் கூப்பிட்டு வந்த கம்பெனி வந்த போது நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் அவ்வளோ முயற்சி எடுத்து எங்கள் ஊரில் வந்து ஒரு சர்ச்சை கட்டினார் பாருங்க. நல்ல டொனேஷன் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா பெரியவங்களை கூப்பிட்டு பண்ணேன். சரி, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, அப்பா நான் இருக்கிறது கரூர்ல, நீங்களாம் இந்த லோக்கல்ல இருக்கீங்க, அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 80 ஃபேமிலி இருக்கு, நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 பேர்த்த செலக்ட் பண்ணி நீங்க இந்த சர்ச்சை நீங்க என்ன பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. ஒன்று எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி இவங்க 2 பேர்த்த செலக்ட் பண்ணலாம். அந்த சர்ச்சில் இவங்க 2 பேர் தான் டிகிரி படிச்சிங்க. அந்த சர்ச்சில் இவங்க 2 பேர் தான் டிகிரி படிச்சோம். சரி, கொஞ்சம் நல்லா படிச்சுங்களை போட்டால் என்ன பண்ணுவாங்க, நல்லா செய்வாங்க. பிளஸ் ஏதாவதுன்னா அவங்க தான் முன்னாடி வந்து செய்வாங்க. நல்லா ப்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க என்ன பண்ணுங்க இருக்குது. அதனால உங்களுக்கு படிச்சு சொல்ற ஒரு பொசிஷனுக்கு ஒருத்தர் வரும்பொழுது, ஒரு ஊழியத்துக்கு ஒருத்தர் வரும்பொழுது பக்தியா இருக்காங்களா, ஜோம் பண்றாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, பயம் இருக்கா, திறமை இருக்கா, பொருளாசி இல்லாத இருக்கிறவங்கள கொண்டாந்து வைங்க. இல்லைன்னா சபையில் இருக்கிற எல்லா பேரும் மழை காத்துக்கு போயிடுவாங்க. ரிசர்ச் கேர்ஃபுல்லி நான் நடந்து சொல்றேன். 2 பேர்த்த போட்டார். அதுல ஒருத்தர் கோயம்புத்தூர் இருந்தார். இப்ப போன எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு மைனாரிட்டி கிறிஸ்டின்ல அந்தியூர் செல்வராஜ் இப்ப அமைச்சரா இருந்தார் இல்லைங்களா, அந்த தொகுதியில் எம்எல்ஏக்கு அவர் தோத்துட்டார், டெபாசிட் எடுத்துட்டார். இப்ப பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்டா இருக்கிறார் எங்க ஊர்ல. அவர் ஆரம்ப காலத்துல சொல்றாரு, இவர் கோயம்புத்தூர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவார். ஈரோடு வந்து என்ன பண்ணாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணாங்க. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, சர்ச்சில் வர காணிக்கெல்லாம் எடுத்து ரோல் கல் விட்டாங்க. ரோல் கல் என்ன, உங்கள் பெங்களூர் ஸ்டைல் தான் சொல்கிறேன், பெங்களூர் வந்து கற்றுக்கிட்டு தான் சொல்கிறேன். ரோல் கல் விட்டாங்க. ரோல் கல்லுங்க ரியல் எஸ்டேட்டில் விட்டாங்க. யாருக்குமே தெரியாது. 2 வருஷம் ஆன உடனே அவர் கரூர்லேருந்து வந்து, எப்பா நம்ம கஷ்டப்பட்டு சர்ச்சு கட்டணும், ஒரு ஸ்தோத்திர இது மாதிரி இனாகிரேஷன் மாதிரி பண்ணலாம், ஈரோடு சர்ச்சு பிஷப் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், ஒரு விழா மாதிரி பண்ணலாம், எடுத்து வர காணிக்கலாங்க. 2 பேரும் மேலே எங்களே திருந்து ஆந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சண்டே சர்வீஸில் முடிக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்து 2 பேர் நல்லா படிச்சுக்கிறீங்க, நல்லா இது பண்ணீங்க, என்ன பார்த்து இருக்குது எங்க இருக்குது, கணக்கு தான் இருக்குது, அந்த இல்லை இல்லைங்க, காசு இல்லை. முட்டார் ஒரு ஆளாக பழிந்து என்னடா பாஸ்ட் கைட்டு எடுக்கிறாருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் பங்காளி மாமத்து அண்ணன் தம்பி தான். ஏன்னா அந்த ஊரில் அவர் கொஞ்சம் நல்லா போல்டாக பேசுவார். தண்டராஜ் நல்லா கம்பீரமாக இருப்பார். விட்டார் இவரு போகிறாரு அவரு போகிறாரு. என்னடா விளையாடுங்க, 20 வருஷமா சர்ச் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஜனங்களுடைய காணிக்கை சேர்த்து நாயப்பை அழுது ஒரு சர்ச்சை கட்டி ஒரு பொசிஷன் அவங்கள்ட்ட கொடுத்து சபையை நல்லா நடத்துன்னு சொன்னா என்ன பண்ணுறீங்க, விட்டார் வரும் பழிந்து தலை கிளம்பட்டார். தலை தூக்குவாங்க. என்னடா நினைச்சிருக்கீங்க, இது கடவுளுடைய காரியம், இது கடவுளுடைய காசு. இதை தின்னா நீ நல்லா இருக்க மாட்டா, உன் குடும்பமும் நல்லா இருக்க. அவர் சொன்னார், 1 மாதம் உனக்கு டைம், நீ உன் வீட்டை வைப்பையோ உன் சொத்தை வைப்பையோ எதை வைப்பையோ தெரியாது,
1 மாதத்தில் செட்டில் பண்ணி நீங்கள் 2 பேருமே லாய்க்கல போயிரு. நடந்த சம்பவத்தை சொன்ன எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு சபையில் நடக்கிற கூட்டத்தை சொன்ன கவனிங்க. லிசன் கேர்ஃபுல்லி. போயிரு வெளியே. நீ இதுக்கு நீ என்ன லாய்க்கல. இன்னொரு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட். நம்ம சர்ச்சில் எல்லாம் நிறைய சென்டிமெண்ட். மாமன் மச்ச பங்காளிங்கிறனால எவனாவது எடுத்து கேள்விக்கணும் நான் வாயிருப்பாங்க. ஏன்னா குடும்பமான வெளியே தெரியக்கூடாது இல்லைங்களா? அப்படியே அடிச்சுடுவாங்க. நான் சொல்கிறேன், சொந்த பந்தமெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே தான். செருப்பு கட்டுற மாதிரி வெளியே விட்டுறாங்க. உள்ள வரும்பொழுது ஆல் ஆர் ஈக்குவல் என்று செய்தார். இதுக்கெல்லாம் அழிய வராத சத்தமா சொல்லுங்க. மனசுக்குள்ள திட்டுங்களோ? இப்போதான் என்னன்னு சொல்ல முடியும்? வேற ஸ்டேஜில் போட்டு சொல்ல முடியாது. ஏன்னா காணிக்க தசமாத்து வந்தாலும் பேசுறாங்க. வேற வழியே இல்லையே. வேற சப்ஜெக்ட் என்னால் பேச முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணாரு? அண்டர் சிஎஸ்ல நுழைஞ்சுட்டார். இவனுக்கு என்ன இருந்தால் சர்ச்சையை வச்சு தின்னுடுவானுங்க. ஈரோடு சிஎஸ்சி பிரப் சர்ச் மெயின் சர்ச் எங்கள் ஊத்துக்குழி பிரான்ச் ஆயிடுச்சு. சொல்லிட்டாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடு, அக்கௌண்ட்டில் காசு போட்டு மாதம் ஆனால் அந்த இதை ரிசிப்ட் எனக்கு ஸ்னாப் பண்ணி அனுப்பிச்சு முடிச்சு போச்சு. எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால தான் தொடர்ந்து சொன்னேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சபையில் பிரச்சனையே என்னங்க? என்னங்க ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க? பிரியாணி இதே சத்தம் சொல்லுங்க. என்ன பிரச்சனைங்க? பணம். அடுத்தது என்னங்க? பொசிஷன். போன வாரம் கேபிஎஸ் வச்சு வாங்கினேன். 30 வருஷம் 40 வருஷம் பதவியை கட்டிப்பிடிச்சிருக்காங்க. நீ சபைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? வளர்ச்சிக்கு எதாவது சரியா? முன்னேற்றத்துக்கு எதாவது சரியா? ஆவிக்குரிய காரியத்துக்கு எதாவது சரியா? பணத்தை கப்பு 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 கப்புன்னு வாங்கி வைக்கிறீங்க. அட்மிட் பண்ணிக்கல அந்த மாட்டுக்கு கல்வி ஊத்துற மாதிரி ஊத்துறிய. விசாரிச்சு கேள்வி கேட்க மாட்டா? சொல்லுங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லாம் திட்டுவீங்க. அப்புறம் நான் அதை பற்றி கவலை பண்ண மாட்டேன். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சொல்றீங்களா? நீங்க மிஷினரியில 99% ஓல்டு ஃபுல்லா ரெக்கார்ட் எடுங்க. எந்த மிஷினரி வந்து ஸ்ட்ரைட்டா சர்ச் ஸ்டார்ட் பண்ணல. உங்க ஐயுமே எடுத்துங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிதான் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிதானா? அப்படிதானே இல்லையா? எனக்கு ஐயம் விஷயம் தெரியாது, ஆனா கொஞ்சம் தெரியும். அதனால நான் ஜில்லா பேசுறேன். எந்த மிஷினரி வந்த உடனே ஸ்ட்ரைட்டா சர்ச் செய்வீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பு சோப்பு சால்வேஷன் சொல்லுவாங்க. முதல்ல திங்கரை கொடுக்குறான், அவனை நீட்டா குளிக்க வைக்கிறான். அப்ப ஏசு கிறிஸ்து குறித்து என்ன பண்ணாங்க? என்ன பண்ணா சொல்ற. அப்ப யோசிங்க, உங்களுக்கு முன்னால இருந்தீங்க ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சைட்ல சர்ச் ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க ஜம்முன்னு புது மாமலை பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இல்லையா? உட்கார முடியுமா? பாக்குறீங்க? உட்கார முடியுமா? சந்தோஷங்க. அவங்க உங்களை நம்பினாலும் உங்கள்கிட்ட விட்டுட்டு போனாங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, அடுத்த விட்டு தான் போகணும். விட முடியாது. யாரும் சொல்ல முடியுமா? சர்ச் இஸ் ஏ கார்பரேட். அப்படிதானுங்க? சர்ச் இஸ் ஏ கார்பரேட். கார்பரேட்னா கூட்டு தலைமைத்துவங்களால் ஆனதுதான் என்னங்க? திருச்சபை என்ன சிக்னல் வரல பாருங்க. கூட்டு தலைமைத்துவங்களால் ஆனதுதான் என்னங்க? திருச்சபை. அதனால நான் சிங்கிள் மேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒருத்தர் அசைக்க முடியாது, நான் வைக்கிறதா சட்டம், நான் இவ்வளவுதான் சட்டம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? இல்லை என்ன பாருங்க, வெட்டப்படாதீங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சர்ச் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருப்பாங்க. எந்த ஒளிவு மறைவு என்ன பண்ணக்கூடாதுங்க? இல்லை என்ன பாருங்க, எந்த ஒளிவு மறைவு என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்க நம்ம குடும்பத்தில் ரகசியமா நம்ம குடும்பத்துக்கு மேட்ரு அப்படி அமைச்சு வச்சுக்கலாம். அது உங்க ஃபேமிலி மேட்ரு விட்டுருங்க. சர்ச் அப்படி இல்லை. சர்ச் இஸ் நாட் லைக் தட். சர்ச் அப்படி கிடையாது. கூட்டு தலைமைத்துவங்களால் ஆனதுதான் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றீங்களா? எதுவுமே தெரியாம சீக்கிரட்டா 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 செய்யறான்னா அவன் சபையை இருக்கிற விசுவாசத்தாலும் முறையா இருக்கிறான்னு அர்த்தம். அப்படித்தானுங்களா? இதுக்கு மேல என்னால பிளைனா சொல்ல முடியாது. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் உட்காந்து பேசி கலந்து பேசி நீங்க எதை செய்றீங்களோ அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணுங்க. நான் ஓப்பனா கேட்டீங்களா? நீங்க சர்ச்சில் பிரச்சனை வருது இல்லை மாமா மச்சனா, இப்போ பாஸ்டர் நாங்கள் தான் அன்னைக்கு ஆகிட்டோம். ஒருத்தர் சொல்றாரு, இவங்க வருவாங்க ஊழியம் செய்வாங்க போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அடிச்சுட்டாலும் நம்ம என்ன பண்ணாங்க? அப்போ கூட எங்களை நீங்கள் சேர்த்து வச்சு பேச மாட்டேங்கிறீங்க. அப்படித்தானே இல்லை? அப்போ கூட நீங்கள் எங்களை சேர்த்து வச்சு பேசுறது இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் இந்த சத்திய ஊருக்கே மாமாங்கிற மாதிரி இப்போ எல்லா சர்ச்சுக்கும் ஒரு மாமா ஆகிட்டார். இப்போ நாங்கள் தான் அணியில் நினைக்கிறோம்.
அப்படிங்களா? சொல்லுங்க. சொந்த பந்தமெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே தாங்க, சர்ச்சுக்கு உள்ள கிடையாது. we all are equal in the சத்தமா சொல்லுங்க sight of God. பொசிஷன் அப்படின்னு வரும்போது நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க செய்யணும். இல்லைன்னா நான் பாஸ்டர்னா பாஸ்டர் வேலை நான் செய்யணும், இல்லைன்னா நான் அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அப்படித்தானே நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இல்லைங்க. நான் பாஸ்டர்னா நான் அந்த வேலையை நான் என்ன பண்ணானுங்க செய்யணும். இப்ப நான் செய்யாம வேற ஒருத்தர் உள்ள மூக்க நோட்டு செய்யறேன்னா அப்ப நான் இருக்கீங்க, அப்ப நான் இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க, உங்க வேலையை நீங்க என்ன பண்ணுவாங்க? வேற ஒருத்தர் உள்ள நோட்டு செஞ்சானா விட்டுருவீங்க? ஏக்குமார் தோத்துக்கூடா ஏக்குமார். ஆமா, நம்மளாம் மாம்சீக கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே பேசுவோம். ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, நீ பிரசங்கத்தை கடினமா பேசினா வெளியே வந்து செருப்பு கழட்டி எடுத்து என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன் செருப்பு கழட்டி எடுத்து கையால நம்ம சாவிட்டேன் பாக்குறான். நீ அப்ப நின்று பிரசங்கம் பண்ணும்போது எவனாவது தூண்டிட்டு காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டு என்ன பண்ணுவோம்? வாய் வேலை நம்ம சாவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லையா? ரவுடி மாதிரி பேசுறேன் இல்லையா? ரவுடி மாதிரி. ஆமாய்யா, ஊழியக்காரன செருப்புல அடிப்ப, கையில கிடைக்கிறத அடிப்ப, கல் எடுத்து அடிப்ப, தூண்டிட்டு கேள்வி கேட்கிறப்ப இதெல்லாம் பண்ண நீ ரவுடி மாதிரி பேசுறதுல நான் பேசினா தான் ரவுடின்னு கேட்டு அன்னைக்கு பார்த்த மனுஷன் இன்னைக்கு வரை தச்சுக்கலே வரல. நானும் ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அன்னைக்கு பார்த்த மனுஷன் இன்னைக்கு தச்சுக்கல வரல. ஊழியக்காரனுக்கு விரோதமான காரியத்தை செய்தவன் இது வரைக்கும் நல்ல வாழ்ந்த சரித்திரமே. சாலமோனுடைய மாமா ஒருத்தர் குறுக்குத்து செஞ்சார், அவரே சொல்றது கேளு. அப்படித்தானே இல்லையா? ஆபிரகாம் எடுத்து அடிச்சாரா? அடிச்சு கடைசி வர குறுக்குத்து செஞ்சாரு. அந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கு. நான் உன்னை சொல்றேன், ஊழியக்காரனுக்கு முன்னால உதவி செய்யணும்னாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாத. லிசன் கேர்ஃபுல்லி. ஊழியர்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க. ஏதோ மாமியை வீட்டுக்கு போகும்போது வாரமான பயன்படுத்திட்டு வந்தெல்லாம் நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கிற செய்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு காரியம் நீங்கள் நான் செய்து கடவுளுக்காக செய்கிற காரியம். அப்போ முதல் நிலைமையில் ஆசரிப்பு கூடாரம் ஆன்மீக காரியத்தில் அவங்க அந்த காரியத்தை ஆசரிப்பு கூடாரத்துக்கு செஞ்சாங்க. அடுத்தது உபாகமம் 14வது அதிகாரம் 23வது வருஷத்துல 27வது வருஷத்தை நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணிடுறேன். இது வந்து பண்டிகையின் தொடர்பில் செலுத்தக்கூடிய தசமமாக இன் ரிலேஷன் டு த ஹார்வெஸ்ட் ஃபீஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி பார்க்கிறோம். பண்டிகையின் தொடர்பில். சரி, இந்த 23வது வருஷத்துலேருந்து 27வது வருஷம் முடிய என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பண்டிகைக்காக ஜனம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விதமான தசமபாகத்தை சேர்த்து வைப்பாங்க. அவங்க கொண்டு போற இடம் தூரமா இருந்தா அங்க போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து கடவுளுக்கு வந்து பலி எல்லாம் செலுத்தி இவங்க அந்த தசமபாகத்தை எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து குடும்பமா உட்காந்து மகிழ்ச்சியா பண்டிகை என்ன பண்ணுவாங்க? குடும்பமா கொண்டாடுவாங்க. ஒருவேளை பொருளை இவங்களால தூக்கிட்டு போக முடியலைன்னா அதை வித்து பணம் முடிப்பாக்கி ஒரு மூட்டையை அந்த இடத்துல கொண்டு போய் அங்க உட்காந்து குடும்பமா இந்த அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. இந்த 27வது வருஷம் யாராவது சத்தமா வாசிங்க. இல்லைங்க, இந்த வருஷத்தை வாசிங்க. 26 வாசிங்க. அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இந்த ஓட்டங்களை காப்பாங்க. நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து என்ன பண்ணிருக்கலாங்க? சத்தமா சொல்லுங்க. சரி, இவங்க என்ன பண்ணோம்னா எதை விலை கொடுத்து வாங்கணுமா? இந்த ஓட் பண்ண கேப்ல பண்ணுங்க. அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் இன்னொன்னு இல்லைங்க, டாஸ்மாக் சரக்குல ஐயா மரங்கள கொஞ்சம் என்ன பாருங்க. இங்க சொல்ற மதுபான டாஸ்மாக் இல்ல. இந்த யூதர்கள் யூஸ் பண்ற கிரேப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ற கிரேப்ஸுக்கு என்ன இருக்குதுங்க? இன்னுமே ஒரு சில சிஎஸ்சில வந்து ஒரிஜினல் கிரேப்ஸ் அப்படியே வைப்பாங்க. அப்படியே இது பண்ணி புழுந்து இது பண்ணி பண்ணுவாங்க. இன்டாக்சிகேட்டட்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி. அதனால இந்த இடத்துல சொல்லுது, பைபிள்லயே சரக்கு பத்தி சொல்லிக்கிறான், மதுபானம் பத்தி சொல்லிக்கிறான். அதனால போகும்போதே டாஸ்மார்க்ல வாங்கி உள்ள சொல்லிட்டு போயிட்டு நல்லா
கும்மாளம் போட்டு அடிச்சு லேண்டனுக்கு ஆதரவு ஸ்பீச் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இந்த கிரேப்ஸ் வேற. ஏன்னா தெளிவாக சொல்லி ஆகணும் இல்லைங்களா. இன்னும் ஒரு சிலர் வீரப்பா கேள்வி கேட்பாங்க, குடிக்கக்கூடாது பைபிளில் எழுதியிருக்குதா அப்படின்னு. குடிக்கக்கூடாது பைபிளில் எழுதியிருக்கா? அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. குடிக்கக்கூடாது எங்காவது பைபிளில் எழுதியிருக்கிறான்னு கேள்வி வேறு வீரப்பா கேட்பாங்க. கேட்குறவன் கிறிஸ்தவன் தான் கேட்குறான், அன்னியனா கேட்குறான். அவனுக்கு இருக்கிற பையன் கிறிஸ்தவனுக்கு இல்லை. ஏன்னா கிறிஸ்தவன் தான் துணிகரமாக என்ன பண்ணாங்க, சதவா சொல்லுங்க. ஒன்று தெரியுங்களா, ஒரு சில ஆர்சி பாதில் சிஎஸ்சி பாதில் குச்சிட்டே சர்ச்சை பண்ணாங்க தெரியுங்களா. பெங்களூரில் ஒரு சில விசுவாசியை சரக்கு அடிச்சு சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்து தெரியுங்களா, இருக்கீங்களா? ஒரு சிலர் யோசிக்கிறீங்கன்னா பெங்களூர்லேருந்து இவ்வளோ நாள் தெரிஞ்சு வச்சுக்கிறான்னு நினைக்கிறீங்களா? 9 வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பெங்களூர் ஊழி சேர்ந்து வேஸ்ட்டுங்க சொல்லுங்க. ஆர்சி பாதம் சொல்ல, சிஎஸ்சி பிஷப் பாஸ்டர் சொல்ற, குடிச்சிட்டு கூத்து கும்மாளம் போட்டு புல்பெட்டில் பிரசங்கம் பண்ணவங்க இருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ரெண்டாவது, பண்டிகையின் தொடர்பில் செலுத்தக்கூடிய தசம பாகம். மூன்றாவது 28-29 ஏழைகளின் தசம பாகம். இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ண பிக்க வாசிங்க. 28-29 உபாகம் 14-28-29. 3ஆம் வருஷத்தின் முடிவில் வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து வாசல்களில் என்ன பண்ண கடமைங்க, வைக்க கடமை. யாருக்கு? அடுத்து வாசிங்க. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற வாசிங்க. சத்தமாக தயவு வாசிக்கிறீங்க, சத்தம் வாசிங்க. உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்னத்தை கட்டிட்டு வரலாம். கொஞ்சம் எல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, பைபிள் பார்க்குறீங்க, என்ன பாருங்க. மூணாவது, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏழைகளின் தசம பாகம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஏழைகளின் நல நிதினு சொல்லுவாங்க. ஏழைகளின் நல நிதி. நீங்க ஒரு சில சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்கக்கூடிய முடியாதவர்கள் சும்மா ஊர் சுத்தவனுக்கு இல்லை, சும்மா உட்காந்து ஊர் சுத்தவங்களுக்கு அப்படியெல்லாம் பைபிள் சொல்ல. பைபிள் அதை பொறுத்தெல்லாம் கடினமாக சொல்லுது. ஒழுங்கற்று வேலை வீட்டுக்கு போகாதவங்களெல்லாம் அப்படியெல்லாம் பைபிள் சொல்லுது. சும்மா சுத்தவங்களுக்கு இல்லை, பைபிள் அப்படியெல்லாம் சொல்ல. அந்த நாட்களில் இருந்த யூசர்கள் செய்த அந்த காரியத்தை பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 3வது தசமாதத்தை கொண்டு வந்து எங்கே வைப்பாங்கன்னா ஸ்டோர் ஹவுஸ் இல்லைங்களா, ஸ்டோர் ஹவுஸ் பண்டக சாலை. அந்த தானியம் அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. நகர வாசல் என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க. அது யாருக்குன்னா இப்ப நம்ம வாட்ச் இல்லைங்களா, ஏழை விதவி பரதேசி திக்கற்ற விடோஸ் ஆர்பன் இந்த மாதிரியான ஜனங்களுக்கு அவங்க அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க சரி. அதனால ஒரு சில சர்ச்சஸ்ல என்ன பண்ணாங்கன்னா மெடிக்கல்னு ஒரு ஹெல்ப் வச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப முடியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சர்ச்சிலேருந்து ஒரு உதவி செய்வாங்க இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா விடோஸ். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் நடக்கிறது தானே. பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா அனாதையத்தை என்ன பண்ணுவாங்க, நிறைய கிறிஸ்துவிலே பார்க்குற பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அவங்கள மைண்டு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்கல்ல விதவைகள், திக்கற்றவர்கள், உதவியற்றவர்கள், அவங்களுக்கு ஒரு பார்த்த நலன் இது மாதிரி வச்சு அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க செய்ததை பார்க்க. இப்போ சப்போஸ் யாராவது சர்ச்சுக்கு இது மெடிக்கலுக்கு 1 லட்சம், படிப்புக்கு 1 லட்சம்னா அது எங்கே தான் இருப்பானுங்க இருக்கீங்களா, அது எங்கே தான் இருப்பானுங்க, சர்ச்சு கணக்கு போகக்கூடாது. எதுக்கு போகக்கூடாதுங்க, சர்ச்சு கணக்கு போகக்கூடாது. ஒருத்தர் மெடிக்கல் முடியாதவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு டொனேஷன் கொடுத்து அதை அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு எஜுகேஷன் படிக்க முடியாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காரியத்தை செய்து யாராவது டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அது அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, மற்றதுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க. இதில் யூதர்கள் கரெக்டாக இருப்பாங்க, இதில் யூதர்கள் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் வேற நியூ டெஸ்ட்மென்ட் நம்ம ஆளுங்களை எப்படிங்க, நம்ம ஆளுனா கிறிஸ்தவன் சொல்கிறேன், கிறிஸ்தவன் எப்படிங்க, ஆனால் அதை நம்ம சொல்கிறேன் ஏன் என்ன பண்ணிடலாம் நம்ம சரி நொறுக்கி ஒரு கத்தது
நீங்களும் இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? மார்புறவே ரொம்ப சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. நீங்களும் இருந்தாலும் சரி, பிரயாணி ரெடியாக இருக்குது, சத்தமாக பேசுங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நொறுக்கிடுவார். ஒருத்தரும் தப்ப முடியாது. லிசன் கேர்ஃபுல்லி. ஊழியர்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. யூதர்கள் அவ்வளோ இதாக செய்வாங்க. அதனால தான் மல்கியா 3:10 வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பண்டக சாலையில் உடைய காணிக்கை தசமாக அப்பொழுது நான் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக்கு மட்டும் உங்களை நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் வரிசிக்க மாட்டேனோ என்று என்ன நீ என்ன பண்ண. பைபிள் இருந்த ஒரே ஒரு இடம் தான், வேற எங்கேயுமே கடவுள் என்ன சோதிச்சுப்பான்னு சொல்ல. இந்த ஒரே ஒரு இடம் தான். டெஸ்ட் பண்ண, என்ன டெஸ்ட் பண்ணுங்கிறாரு. அதெல்லாம் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். ஒரு வசனத்தை வாசிட்டு பிடிக்க கம்யூனிகேட் பண்ணாங்க. சிக்னலில் வந்து என்ன செய்ய சரிங்க, வருது. நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 பிடிக்க வாசிங்க. நீதிபதிகள் Proverbs 3:9-10 சத்தம் வாசிங்க. நீதிபதிகள் 3:9-10 சத்தம் வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணு. அடுத்ததுங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் என்ன பண்ணுங்க, எப்போ புரண்ட விடுங்களா? கேட்கலாங்க. இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு இதே வசனம் தான் நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 இல்லைங்களா? இதை ஓட் பண்ணி கேட்கலாங்க இல்லைங்களா? 9 உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுனா என்னங்க, ஹானர் தி லார்ட்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்போ நீங்க யாராவது சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ண என்ன பண்ணுங்க, என்னத்தை போட்டு கனம் பண்ணுங்க, சால்வை மாலை போட்டு என்ன பண்ணுங்க, கனம் பண்ற, மரியாதை செலுத்துற. அப்படித்தானுங்களா? அப்படித்தானே செலுத்துறாரு. ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுன்னா என்னங்க சொல்லுங்க, எதை கொண்டு நீ கனம் பண்ணுன்னு சொல்றாரு? இப்போ பைபிள் சொன்னீங்களா, என்னை கனம் பண்ணுகிறவனை நம்ம பேச்சுவாக்கிலே சொல்றாரு, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல, உனக்கு நான் என்ன பண்றேன், நீ எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் என்ன பண்ண மாட்டேங்க. இது நம்ம ஸ்டைல். யார் ஸ்டைலுங்க? நம்மன்னு கும்பல் அடிக்காதுங்க, சிங்கிள் வாங்க. இது யார் ஸ்டைலு? நவமி சிஸ்டர் கால் வலிங்களா? எல்லாம் சரியாக உட்கார ஸ்டைட்டா ஏர் ஸ்டைல் அப்படிங்கிறா. ஏங்க நம்மளே இந்த வீரா பாருங்க. அப்ப கர்த்தரு சொல்லுங்க, இப்ப கர்த்தரு பைபிள் எப்படி சொல்லி பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவனே நான் என்ன பண்ணுவேன். எதனால? பை வாட் ஆர் பை விச்? எதனால்? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதல் மனநாளும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணுங்க. ஸ்பெசிபிக் ஃபார் இஸ்ரேல், யூத ஜனங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, புரண்டு புரண்டும். எப்போ புரண்ட விடுங்க, நீ கர்த்தரை சத்தமா சொல்லுங்க கனம் பண்ணும் போது. அப்போ பழைய ஏற்பாட்டு ஸ்டைல் என்னங்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் உனக்கு உண்டானதுல இருந்து. புதிய ஏற்பாட்டு ஸ்டைல் என்னங்க, உற்சாகமாய் தாராளமாய் உதாரணத்துவமாய், இன்னொரு ஒரு தியாகமாய் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆசிரிப்பு கூடாரோ, புதிய ஏற்பாட்டில் என்னங்க சத்தமா சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் சர்ச் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் சரியா சரியா ஆசிரிப்பு கூடார வேலை நடக்காது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சபைக்கு வரீங்களா, காணிக்கை தசமா கொடுக்கல, சர்ச் என்னங்க யாருமே காணிக்கை தசமா போடலன்னு என்னங்க. போன முறை சாலமோனே எப்படின்னாரு, நான் எப்படின்னா அவர் இப்படின்னாரு, அதான் அது. அப்ப நீங்களும் சொன்னீங்க, பாஸ்டர் காணிக்கை தசமாவத்தை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க சொல்றீங்களா?
சத்தமா சொல்லுங்க. சொல்றீங்களா இல்லைங்களா? இதை நீங்க வந்து என்ன சொல்ல முடியுமா? சொன்னா என்ன நடக்குறீங்க? மார்க் கொடுப்பையா சொல்லுங்க, என்ன நடக்கு தெரியுங்களா? உங்களால சொல்ல முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய லேவியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். புதிய ஏற்பாட்டில் இவனுக்காக வளர்த்துங்களா? யாருங்க? யாருங்க? புதிய ஏற்பாட்டில் யாருங்க? பாஸ்டர். அப்ப நீங்களாம் தட்டில் சாப்பாடு சாப்பிடுறீங்க, நாங்களாம் குடும்பம் வந்து மண்ணத்தான் சாப்பிடுறோம். அப்படியா? நீங்களாம் சாப்பாடு சாப்பிடுறீங்க, நாங்கள் தட்டில் மண்ணை போட்டு கப்பு கப்புன்னு அடிக்கிறோம். அப்படியா? சொல்லுங்க, அப்படியா? காஸ்ட் ஆஃப் லிவிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நீங்களாம் உங்க பிள்ளைங்க எப்படி பிரிக்க வச்சுங்க? நீங்களாம் உங்க பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உருப்படாம நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்க பிள்ளை மாத்திரம் சமுதாயத்தில் 10வது படித்தாலும் 15,000 20,000 சேலரி வாங்கணும். ஒரு டிகிரி படிச்சு எவ்வளோ வாங்க? அப்போ இந்த மாதிரி சேலரி லைஃப்லேயே பார்க்கலீங்க. இந்த 10 வருஷம் ஊழியத்துல நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? நான் ஒன்று சொல்றீங்களா? நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் மனப்பூர்வமாக ஊழியக்காரன் செய்யுங்க. அப்போ தான் கடவுள் உங்களே ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சபையில் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? எப்படி செஞ்சா? முழுகி மனசில் முழுமுழுத்துட்டு முழுகிட்டு நீங்கள் காரியத்தை செஞ்சீங்க வைங்கள, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க? ஆசீர்வாதம்னா என்னங்க? காசு, பணம், நகை, காரு, வண்டி, வீடு தான். அதான் இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள அப்படியே கூலி குறுகி உட்காந்துருப்பான், விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பான், கஞ்சி கூலை கரத்தை அடிச்சுட்டு உட்காந்துருப்பான், ஒன்றும் முன்னாடி உட்காந்து பிரியாணி கவாப்பு வீடு தூள் கலப்புவான். ஏன் இருக்கீங்களா? ரொம்ப சேலண்ட் ஆகிறீங்க. ஏன் சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் அவனுக்கு என்ன பண்ணுங்க இருக்குது. ஏன்னா அது இப்போதான் சொல்ல முடியுது, வேற ஸ்டேஜ் போட்டால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால தான் சொல்றேன். காற்றுள்ள போதே என்ன பண்ணுவாங்க? கரெக்டுங்களா? அதான் தூத்திட்டேன். அதனால நீங்க யோசிங்க. உங்களை குத்துற மாதிரி பேசுறது ஏன் வேலை இல்லை, உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணது ஏன் வேலை இல்லை, நீங்க இங்க இருக்கிறீங்க யாராவது என்னென்ன வேலை செய்யறீங்கன்னு பார்க்கறது ஏன் வேலை இல்லை. ஏன் வேலை? வேதத்தில் உள்ள காரியத்தை தெளிவா சொல்றேன். இதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், திருச்சபை, ஊழியம் இதெல்லாம் முன்னேற்ற வளர்ச்சிக்குரிய காரியத்துக்கு தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நீ சொல்லி நான் என்னடா கேட்கணும்னா விட்டுருவேன், அது உங்களுக்கு கடவுளுக்கு உடைய. ஆனா நான் சொல்றதை நான் என்ன பண்றேன் சொல்லிடுறேன். இதை அப்பின் பண்ணிங்க. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வித்தியாசம். செபிக்கலாம். ஜோ பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ண. ஐயா இதை எடுத்துருங்க. Thank you.
மகிமையான சந்தோஷமான ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இப்பொழுது இந்த சமூகத்தில் வந்து நன்றியோடு துதித்து சோதரித்து சோற்ற காணிகளை செலுத்தவும் சேட்சமான காணிகளை செலுத்தவும் தக்கதான திருவுகளை நீரை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். செலுத்தப்பட்ட எல்லா காணிகளையும் கருத்துக்களை கொடுக்கிறோம். வானத்தின் பறவைகளை திறந்து இடக்குள்ளாமல் கூடப்பட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கருத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதிக்கும்படியாக கருத்திலே கொடுக்கிறோம். மத்திய நேரத்திலே தயார்படுகிறதான உணவுக்காக அதாயத்து மணி துறைகளுக்காக அதை வாங்கி புசிக்கிறவர்களுக்காக நன்றி சமூகத்தில் வந்து துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தேவனாய கர்த்தர் தாமே இந்த வாரம் முழுவதுமாய் எல்லோருக்குடையும் பற்பல இடங்களில் வேலை செய்த மக்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வாகன ஓட்டுநர், வீட்டு வேலைகள், கட்ட வேலைகள் சொல்லப்பட்ட அநேக வேலைகளில் ஈடுபடுகிற மக்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசனை செய்து வருமானத்தை கற்பித்து ஆசீர்வதிக்க கொண்டாடுகிறோம். அவ்விதமாக படிக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமாக படிக்கிற பிள்ளைகள், வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதித்து காலங்களிலே நல்ல முறைகள் தேர்ச்செடுத்ததான பிறனையும் ஞானத்தை பிழைத்தார். சுகவனியும் பிறவினால் பாதிக்கப்பட்ட யாரையும் தொழிலாக தேவனாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து சரீர சுகவனியும் பிறவிகள் எல்லாவற்றையும் கல்வான சிறுவையில் சுமந்திருக்கிறேன். ஆகினால பிள்ளைகள் ஒருவேளை வியாதியோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருப்பார்களானால் அவரை தொட்டு அவரை விடுதலையாகி ஆசீர்வதித்து முழு சுகத்தை பலத்தை அற்புதமாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக நல்லா ஜெபிக்கிறோம். சுவாமி நோய்களுக்காக நன்றி சொல்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் பூர்ண பலனை அடையப்பட்டதால் விடுதலைத்தால் மருத்துவர் மூலமாக அல்ல, தேவனாய கர்த்தர் மூலமாய் பரம வைத்தியர் மூலமாய் அந்த வியாதிகளுக்கு அவரை குணமாக்கவும் ஒன்றாக ஜெபிக்கிறோம். விதமாக அம்பேத்கர் ஆஸ்பத்திரி சிகிச்சைக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதித்து அந்த அற்புதமான சுகத்தை பெறுத்தார். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகளை கூட கருத்திலே கொடுக்கிறோம். திருச்சபையின் பொறுப்பாளர்களை கருத்திலே கொடுக்கிறோம். அன்றைய திருச்சபை உங்களுடைய திருச்சபை உங்களுடைய மக்கள் உமக்காக உழைக்கிறார் என்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீரை எல்லா போதும் திருச்சபை பாசைட் கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த சபையுடைய பொருளாளர் இப்படியாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய காரியங்களில் கொடுக்கிறோம். மற்ற பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அவங்க நடக்கிற பொருளுக்காக கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி சொல்கிறோம். செய்திகளை வாசித்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகள் முன்னதாக வந்து பாடல்களை பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தாய்மார்கள் வார பிள்ளைகள் அனைவருமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தயாரிக்கப்பட்ட உணவை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எந்த விதமான சலசலப்பு இல்லாதபடி கடந்து வாங்கி சென்று துதிக்கத்தக்கதாக செய்ய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உலகோடு கூட இருக்க வேண்டும், சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென்.